இன்னைக்கு பூஜாவை குளிக்க வைக்க போகிறாங்க. எப்படி குளிக்க வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பூஜா குளிக்கிறதுக்குள்ளே அடம் பிடிப்பா. பார்த்துடலாம் இன்னைக்கு. இப்படி குடத்துல தண்ணிலாம் பிடிச்சி வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, நீ ஒவ்வொரு நாளும் குளிக்காம எனக்கே நீ திமிக்கி கொடுத்துட்டு போயிடுற. இன்னைக்கு நீ குளிக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் நீ ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நான் தண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிம்மா, இன்னைக்கு என்ன விட போறது கிடையாது. ஆமா குளி சீக்கிரமா. வா ஊற்றி விடுறேன். சீக்கிரம் வா. நான் சீக்கிரம் குளிக்க ஊற்றிட்டு எனக்கு வேற வேலை இருக்கு பாரு. சரி, உடம்புக்கு மட்டும் ஊற்றி விடுங்க. ஆஹா, தலைக்கே தான் குளிச்சாகணும். ரப்பர் பேண்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு வா. சரி. அம்மா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்துட்டேன். பொறுமையாக ஊற்றுங்க தண்ணி. சரி, நீ இந்த ஸ்டாண்டில் உட்காந்துக்கோ. சரியா? நான் உனக்கு ஊற்றி விடுறேன். அம்மா பொறுமையாக ஊற்றுங்கம்மா ப்ளீஸ்மா. ஜில்லுன்னு இருக்குமா? ஏய், ஒழுங்கா குளிடி. குளிக்கிறதே மாசத்துக்கு ஒரு தடவை. இதுலேயே ஜில்லுன்னு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. முடிய பாரு. எண்ணெயை தேய்ச்சி அப்படி பிசுன்னு ஒட்டிட்டு இருக்குது. குளிக்கவே மாட்டா. குளிக்காமையே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பா. ஒழுங்கா குளிமா. இரு ஷாம்பு எடுத்துட்டு வரேன். நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி குளிக்கணும். சரியா? அப்போ தான் நல்லா அழகாக வெள்ளையாக முடியும் சீக்கிரமா. பூஜா, உன்னை தான் சொல்கிறேன் நான். சரிம்மா. ஷாம்பு போட்டு விட்றேன். அழுவாமல் இரு. கண் எரியுதுன்னா அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. இப்போ ஷாம்பு போட்டு விட்றேன். நல்லா தேய்ச்சி குளி. ஏம்மா இவ்வளோ ஷாம்பு? ஆமா அழுக்கு கசமா இருக்குது மேலெல்லாம். ஏன் இவ்வளோ ஷாம்புன்னு கேட்பா இவ. அம்மா, ஷாம்பே முகத்துக்கு போடுடி. அப்போதான் வெள்ளையாவ, நல்லா கலராவ. வா, நான் தண்ணியை ஊற்றி விட்றேன். நல்லா சோப் போட்டு தேய்ச்சாச்சுல்ல. இப்போ தண்ணியை ஊற்றுறேன் இரு. பாரு எப்படி வெள்ளைன்னு இருக்க பாரு. அழுக்கா அப்படி அழுக்கு கசமா இருந்த ஒவ்வொரு தடவையும். நல்லா தேய்ச்சி கூலி தலையே. உனக்கு இருக்கிற அழுக்குக்கு அப்படி ஜக்குலெல்லாம் எடுத்து ஊற்றக்கூடாது. பக்கெட்டோட தான் ஊற்றணும் போல இருக்கு. அப்போ தான் நீ க்ளீனாக ஆவ. அப்பா எவ்வளோ அழுக்கு பாரு. சை புள்ளையா இது. அடுத்தது உனக்கு இதில் ஊற்றுறேன். அப்பா சரியான அழுக்கு கசம்பா இந்த புள்ள. அம்மா என்னை ஷவரில் லாஸ்ட்ல குளிக்க வைங்க. சரிம்மா, குளிக்க வைக்கிறேன். முதல்ல பக்கெட்டில் குளி. தண்ணி நிறைய ஊற்றி. ஷவர்லலாம் இந்த அளவுக்கு அழுக்கு போவாதுமா. அம்மா நில்லுங்க, நான் இப்படியே உட்காந்து குளிச்சிடுறேன். அதுலலாம் அழுக்கு போவாது பூஜா. ஒழுங்கா குளி பூஜா. சொல் பேச்சு கேளு. இதில் எப்படி பூஜா அழுக்கு போகும்? பாத்து டப்புல நீ என்ன சின்ன பிள்ளையா பூஜா? ஒழுங்கா குளி பூஜா. இரு எல்லா பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு நான் உனக்கு ஷவரில் குளிக்க வைக்கிறேன். இரு ஒரு இடத்துல நில்லு முதல்ல. அப்பா என் சேலை சட்டையெல்லாம் நினச்சி வச்சிருச்சு இந்த புள்ள. இந்த பூஜா ஷவரை ஆன் பண்ணி விட்றேன். நல்லா குளி. ஹை, நல்லா இருக்கா பாத்தியா? உனக்காக தான் நான் ஷவரை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். சோப்பை தேய்ச்சி குளி இப்பயாச்சும். எல்லாம் தேய்ச்சி குடி வைக்கணுமா? எல்லாம் தேய்ச்சி ஒரு செகண்ட் ஷவர் ஆஃப் பண்ணுங்க. சோப் தேய்ச்சிக்கிறேன். சரி அமர்த்துறேன் இரு. குளிச்சிட்டுன்னா எந்திரிச்சு வா. ஆஃப் பண்ணிடுறேன் நான். இல்லைங்க, ஒரு பக்கெட் 2 பக்கெட் மட்டும் பிடிச்சி வச்சுக்கோ. ஆஃப் பண்ணிடுவேன் நான். ஒரு வழியாக பூஜாவை குளிக்க வச்சாச்சுப்பா. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க செல்லக்குட்டி.